இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் எங்க தள்ளி வச்சு பார்க்கறேன் ஆதி, நீங்க என் முன்னாடியே தான் நிக்கிறீங்க. பாரதி, நான் உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். பதில் பேசாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? என்னதான் ஆச்சு? அது நடந்து இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. இனிமே என்னால திரும்பி பார்க்க முடியாது. அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்படி அவரை பத்தின விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. பாரதி, இந்த உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷங்களே கிடையாது. ஆனாலும் நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்க கூடாது. பரவாயில்ல ஆதி, சில நேரங்கள்ல அவங்களோட நியாயம் அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். எனக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் கடந்து வந்து ஒரு வைராகியத்தோட நான் இங்க தனியா நிக்கிறேன். நான் இப்ப என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அது போதும். உங்க கான்ஃபிடன்ஸும் தைரியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாரதி. பட் அதனால நீங்க தப்பான முடிவுகள் எடுத்துடக்கூடாது. இல்ல, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் திரும்ப திரும்ப இதை பத்தி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒரு டைம்ல தப்பு பண்ணிட்டோமேனு நீங்க யோசிச்சிடக்கூடாது. நீங்க யோசிக்கிறது கரெக்டான விஷயம்தான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதை பத்தி யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. சரி பாரதி, உங்களுக்காக இல்ல, எனக்காக ப்ளீஸ் என் கூட கிளம்பி வாங்க. காஞ்சிபுரத்துக்கு போலாம். உங்க ஹஸ்பண்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க. இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு தோணல. நான் இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல ஆதி. ப்ளீஸ் ஆதி, நீங்க நல்லதுதான் நினைக்கிறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பாரதி, நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஆதி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களை என் குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கணும்னு சொல்லி நான் கேட்கல, நீங்களாதான் சொன்னீங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. நான் இப்பவே என் குழந்தைங்க கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். பாரதி, அந்த மனப்பக்குவம் எனக்கு இருக்கு, அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. பாரதி, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம எதோ பேசுறீங்க. போதும் ஆதி, இதுக்கப்புறம் இத பத்தி பேச வேண்டாம்.